ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இன்னைக்கு உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உனக்கான ராஜ யோகத்தை கைகளில் சுமந்துக்கிட்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையை அழகாக்க போகிற அற்புத விஷயமா இருக்க போகுது. நீ வேணும்னா பல விஷயங்களை தாமதமாக கற்றுட்ருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உன் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சொல்லிக் கொடு. நீ ஏமாந்ததை போல, நீ கஷ்டப்பட்டதை போல அவங்களுடைய வருங்காலம் கஷ்ட காலமாக, தோல்வி காலமாக, துன்ப காலமாக, துயர காலமாக இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி உன் பிள்ளைங்களை நீ சுகமாக வளர்க்கணும், சொகுசாக உட்கார வச்சு எந்த வேலையையும் செய்ய விடாமல் உன்னையும் சொல்லி கொடுக்காம வளர்க்கணும்னு நினைக்காத. அவங்கள கொஞ்சம் கஷ்டப்பட விடு, அவங்கள கொஞ்சம் முயற்சி செய்ய விடு, தோற்று போக விடு. இன்றைக்கி தோற்று போய் வாழ்க்கையில் வெற்றியை பெறும்போது நாளைக்கு அவங்க வாழ்க்கை தோல்வியே இல்லாத சுகமான சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் என் செல்லமே. பறவைகள் மழையில் நனைஞ்சிச்சுன்னா அதோட இறக்குகள் எல்லாம் எடை கூடியதாக மாறி போயிடும். அப்புறம் அதால் வானத்தில் பறக்க முடியாது. மழையே மழையே நீ பெய்யாத, நீ பெஞ்சினா என்னால் பறக்க முடிய மாட்டேங்குதுன்னு எந்த பறவையாவது என்னைக்காவது வானத்தில் போய் மழை பெய்யாதுன்னு கெஞ்சி நீ பார்த்துருக்கியா? செய்யாது. அதை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சா அது பெய்யுறதா அதோட வேலை. என் சிறகு நனைஞ்சிச்சுன்னா நான் சிறகுகளை விரித்து காய வச்சு அதுக்கப்புறமா சிறகடிச்சு பறந்து போய்க்கிறேங்கிறது தான் பறவைகளின் மன ஓட்டமாக இருக்குது. அப்படி தான் நீ உன் வாழ்க்கையும் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. வாழ்க்கைங்கிற போராட்டத்தை தாண்டி நான் போராடி வாழ்ந்துக்கிறேன்ற அந்த மனப்பக்குவமும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. நீ நல்லா வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உனக்கு வயசு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். வயசு வேற, வாழ்க்கை வேற. அன்புக்குரியவர்களோடு நீ செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் தான் உண்மையான வாழ்க்கையை தவிர சும்மா சாப்பிட்டோம் தூங்கணும் வயசாகணுங்கிறது வாழ்க்கை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோட இணக்கத்தோடு பழகி அனுசரித்து வாழக்கூடிய அழகான பிள்ளையாக நீ வாழ்க்கை வாழ தயாராகு. இந்த உலகத்திலே மிகவும் சுலபமான லேசான வேலைனா அடுத்தவங்களை குறை சொல்கிறது தான். அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு எந்த திறமையும் தேவையில்லை, உழைப்பும் தேவையில்லை. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ அதை பெருசாக நினைக்காத. அவங்களுக்கு வேலை இல்லை, அதனால என்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து உனக்கான வேலைகளை, விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்துடியேன்னு செல்லமே. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ராஜ யோகத்தை நீ தவற விட்டுட்டினா அதுக்கப்புறம் நீயே கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. எந்த விஷயமும் உனக்கு கிடைக்கணும், நீ பெறணுன்றதுக்கு உரிய நேரம் வரும்போது அதை சரியாக பெற்றுக்கொள். உனக்கான நல்ல நினைவுகளை உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயமும் உனக்கு புரியுதோ இல்லையோ அமைதியாக இருந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிடாது. நீ தான் அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை எல்லாம் வச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ அன்போடு கண்ணீர் வெளியோட, அதாவது கண்களில் கண்ணீர் வழிந்தோட வராகி அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு என்கிட்ட சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் எதுவுமே உன்னை விட்டு கடந்து போகிறதும் இல்லை, அது உன் மனசை விட்டு மறந்து போக போகிறதும் இல்லை. காலந்தான் நகர்ந்து போய்கிட்டே இருக்கே தவிர அத்தனையும் மனசில் சுமந்துக்கிட்டு தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் மன காயங்களை ஆற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் சக்தியாக இந்த வராகியமாக நான் இருக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு தான் நடிக்கிறவங்களாக இருக்காங்க. ஒருத்தர் நல்லவங்களை போல நடிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லவனாகவே நடிக்கிறாங்க, இன்னொருத்தர் அன்பானவங்களாக நடிக்கிறாங்க, இன்னொருத்தர் விட்டு கொடுத்து தியாகம் செய்கிறவங்களை போல நடிக்கிறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொய்யானவர்கள். யாருக்குமே அந்த குணம் முழுவதுமாக இருக்காது. கொஞ்சம் அந்த குணத்தை வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும். அன்பு உனக்கு வேணும்னா
நிம்மதி உனக்கு வேணும்னா நடிப்பவர்களை நம்புறது போல நீயும் நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் தான் அன்பு வச்சுருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு அன்பும் அக்கறையும் இல்லை, உங்களுக்கு பாசம் இல்லைன்னா யாருக்கிட்டேயும் போய் சண்டை போடாத. அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே நம்புவதாக ஏற்றுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அல்லவா? அதர்மம் ரொம்ப ஆட்டம் போடும்போது தர்மம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும். ஆனால் தர்மத்தின் தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா அதர்மம் போடும் ஆட்டத்தை எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வருவேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உரிய காலமும் நேரமும் வரும்போது எதை எப்படி முடிச்சு கொடுக்கணுன்ற விஷயங்களை நான் செய்வேன். சரியான நேரத்தில் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல காலம் வரும்போது அதர்மத்தை அழித்து அமைதியான முறையில் நீ தர்மத்தை ஜெயிச்சு வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உன்கிட்ட எதுவும் இல்லை, அவ்வளவுதான விஷயம். கவலைப்படாத. எதையாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா அன்பை கொடு, நம்பிக்கையை கொடு, கொடுத்த வாக்கை நிறைவேற்று. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எல்லாரும் உன்கிட்ட எதிர்பார்க்கறது காசும் பணம்னு நினைக்காத. அன்புள்ளம் கொண்டவன் நல்ல மனசுல அன்பை எதிர்பார்ப்பவர்களும் கூட இந்த பூமியில் இருக்காங்க. எப்போதும் யார் உனக்கு துரோகம் செஞ்சாலுமே கூட அவர்களை பார்த்து புன்னகைக்க கற்றுக்கோ. யார் உன்னை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது நீ சிரிக்கிறனாலே உனக்கு பக்குவம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா முன்னெல்லாம் யாராவது உனக்கு ஏதாவது கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்த, அவங்கக்கிட்ட சண்டை போடுவேன், அவங்கக்கிட்ட வாதாடுவேன். ஆனால் இப்போதெல்லாம் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட அமைதியாக அவங்கள பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற பற்றியா? இந்த பக்குவம் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னுடைய மனப்பக்குவத்துக்காகவே கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் முன்னேறிட முடியும். ஆமீன் செல்லவே. எந்த அளவுக்கு நீ பொறுமையாளியாக பக்குவசாலியாக மாறுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை செஞ்சு முன்னேறி வந்துட முடியும். எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீ மனசு வச்சின்னா அதை உடனே மாற்றிட முடியாது. அதாவது எப்போ மாறணும்னு இருக்கோ அதன்படி தான் மாறும். அதனால் எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாகிற வரைக்கும், அதுவாகவே மாறுற வரைக்கும் பொறுமையாக இரு. எல்லா விஷயங்களும் உனக்காக மட்டுமே நடக்கலை, உன்னை சுற்றி நடக்குதே தவிர அது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக பல காரணங்களுக்காக நடக்குது. எதுவாக இருந்தாலும் அதை அதன் போக்கில் விட்டு பிடி என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ தன்னிலை இழக்க வேண்டாம், நிதானத்தை இழக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ அமைதியாக கையாள கற்றுக்கோ. அதுதான் உன் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீ அமைதியாக பொறுமையாக நிதானமாக கையாளும் போது இந்த வராகியம்மா நானே அதை நல்ல விதமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் உனக்கு ஒரு புது வெள்ளைத்தாள் போல நினச்சிக்கோ. இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்குதானே, இந்த நாள் ஒரு வெள்ளைத்தாள். இந்த வெள்ளைத்தாளில் உனக்கான வெற்றி கதையை எழுத போறியா அல்லது தோற்று போய் சோகக்கதை எழுத போறியான்றதை முடிவு செய். இந்த நாள் எனக்கான நல்ல நாள்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு இன்னைக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியா சிறப்பாக கவனத்தோட ஈடுபாட்டோட செய்ய பழகு. இந்த வெள்ளைத்தாளில் உன் வெற்றி கதையை எழுத நீ மனசை தயார்படுத்திக்கிட்டீன்னா இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகலாம் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கான நல்ல விஷயமாக, உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். பொய் எப்போவுமே இடை குறைவாக இருக்கும், ஆனால் உண்மைகளுக்கு எடை அதிகமாக இருக்கும். உண்மைதான் கடைசியில் ஜெயிச்சு நிற்கும். பொய்யாக வாழக்கூடிய மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாத. உண்மையாக வாழும் உன்னை இந்த வராகியம்மா நான் ஜெயிக்க வைக்கிறேன். இப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கு வயசாகும் போது அவங்க பெத்த பிள்ளைகள் யாரும் அவங்களுக்கு துணையாக நிற்க மாட்டாங்க. கூட வளர்த்த செல்ல பிராணிகள் நாயும் பூனையும் தான் வாரிசாக பெரியவங்க மேலே அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்வதை இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். முதுமை காலத்தில்
விலங்குகள் வாரிசுகளாக மாறுதுங்க. ஆனால் உண்மையான மனித வாரிசுகள் விலங்குகளைப் போல தாயை துன்புறுத்துபவர்களாக, தாயை கடிச்சு கொதறுபவர்களாக, தாயை கத்தி சண்டை போடுபவர்களாக, பெற்றவங்களை மதிக்காமல் தூக்கி எறிஞ்சு ஒதுக்கி வைக்கிறவங்களா இருக்கீங்க. விலங்குகளை வாரிசாகவும் வாரிசுகளை விலங்காகவும் மாற்றி வச்சிருக்க இந்த கலியுக காலத்தை நினைக்கும் போது இந்த வராகி அம்மாவுக்கே வேதனையாக இருக்கு. என் செல்லமே, மற்றவங்க செய்கிற அதே தப்பை நீ செஞ்சிடாத. உன்னை பெற்றவங்களை இன்னைக்கு நீ எப்படி நடத்துறியோ அதுதான் நாளைக்கு உனக்கு நடக்கும்ன்றத ஒருபோதும் மறவாதே. எனக்கெல்லாம் அந்த கவலை இல்லை. நான் சொத்து வச்சுருக்கேன், சுகம் வச்சுருக்கேன், அது இருக்குது இது இருக்குன்னு நினைக்காத. சொத்து சுகத்தை விட மனுஷனுக்கு வயசாகும்போது தன் கையே தனக்கு உதவியாக இருக்கும். நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தினா, இன்றைக்கி உன் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டினா, வருங்காலத்தில் உன் பிள்ளைகளை நம்பியோ வாரிசுகளை நம்பியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தான் தப்பு செய்யும்போது தப்பே செய்யலைன்னு வாதாடும் வக்கீல்களாக இன்றைக்கி மனிதர்கள் மாறிட்டீங்க. அடுத்தவங்க தப்பு செஞ்சால் அவன் குற்றவாளின்னு சுலபமாக நீதி சொல்கிற நீங்கள் நீதிபதிகளாக இருக்கிற மனிதர்களே, நீங்கள் செஞ்ச தப்பை மட்டும் தப்பே இல்லைன்னு எப்படி வாதாடுறீங்க? தப்புங்கிறது யார் செஞ்சாலும் தப்பு தான். தப்பே செய்யாத நல்ல பிள்ளையாக நீ வாழணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை கண்ணும் கருத்துமா கவனமாக வாழ தயாராகு. அலைப்பாயும் உன் மனதை அமைதியாக்கு. தெளிவான நீரில் தானே உன்னுடைய முகம் தெளிவாக தெரியும். அதே போல் தெளிஞ்ச மனசில் தான் உன் வாழ்க்கையில் சரிவான முடிவுகளை எடுக்க முடியும். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அமைதியாக உட்காந்து நிதானமாக யோசித்து நல்ல முடிவை எடு. சரியான நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்தையும் அதிகமாக வச்சுக்காத. உப்பு அதிகமாக போச்சுன்னா உணவு கசந்து போயிடும். உரிமை அதிகமாக எடுத்துக்கிட்டினா சண்டை போட்டு உறவுகளுக்குள்ள கசப்பு வந்துடும். அதனால் உப்போ உரிமையோ எல்லாமே அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலையும் கடைசி நொடியில் கூட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை புதுப்பிச்சு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நிச்சயமாக வழிகாட்டுவேன். நீயும் வாழ்க்கை நேர்மறையாக பார்க்க கற்றுக்கோ. நேர்மறையாக வாழ நினைக்கிற உனக்கு நிச்சயமாக இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுத்தே தீருவேன். எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உனக்கான நல்லதை செய்வதை விட எனக்கு வேறெந்த வேலையும் இல்லை. என் செல்லமே, உள்ளத்தை எப்போதும் உளியாக நீ வச்சுக்கோ. உள்ளம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ அந்த அளவுக்கு நீ எந்த சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் வெளிவர முடியும். உளியை வச்சு உன்னையே நீ சிலையாக மாற்றிக்கிறதும் அல்லது சிறைக்குள்ளே மாட்டிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நீ சிலையாக மாறி சிற்பமாக மாறி வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்கணும். என்னை வணங்க நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் இந்த வராகி அம்மா அதை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது என் தங்க பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம். என் செல்லமே.